மகாராசா வாரி வாரி கொடுத்தாரு. கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. புள்ளைக்கு கல்யாணம்னு சொன்னேன், 1000 ரூபாய் தூக்கி கொடுத்தாரு. இத்தனை நாளைக்கு நோய் நொடின்னு படுத்ததே இல்ல. மாளிகை மாதிரி வீட்டை கட்டி விட்டுட்டு இப்படி மண்டைய போட்டாரு. சம்பந்தி 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 சம்பந்தி, ஐயோ சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி, இப்படி சொல்லிக்காம கொள்ளாம போயிட்டீங்க சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி. யாரையா ஷூட்டிங் எடுக்கும்போது குறுக்க வராது? கூப்பிட்டு அந்த வீட்டு ஓனர. ஷூட்டிங்கா? அப்ப 40 ரூபா வேஸ்டா? 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா? யாரையாது குறுக்க பூந்து கரெக்டா பண்றது? ஐயோ சம்பந்தி, இன்னும் நீங்க சாகலையா? என்னது மாமா உங்களுக்காக வாங்கினது வேணாமா? அடடே, இத பார்த்து பயந்துட்டீங்களா? இது வேற ஒண்ணுமில்ல சம்பந்தி, வீட்டை ஷூட்டிங்காக விட்டுருந்தேன், அவ்வளவுதான். டைரக்டர், இது என் சம்பந்தி, இது என் மருமக, இது என் பொண்ணுங்க. வணக்கம் சார். ஏன் சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்கா? புதுசா வீட்டை கட்டி சாவு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு கல்யாண சீன் எடுக்கப்படாது? கல்யாணத்துக்கு தானே விட்டேன், பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாம், அதனால புருஷன் செத்த காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கதையை மாத்துறது? வீட்டுக்காக கதையை மாத்த முடியுமா? கதையை மாத்திருங்க. கதையை மாத்துறதா? என்கிட்ட சொல்றீங்களா? இண்டஸ்ட்ரியில பழத்தை தின்னு கொட்டையை போட்டவனா? நீ பழத்தை மாத்திரம் தின்னு கொட்டை போட்டவன், நான் பழத்தையும் கொட்டையும் சேர்த்து தின்ன. டைரக்டர், என் சம்பந்தி கிட்ட போய் கொட்டை பழம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஷூட்டிங் மேக்கப். மேக்கப்? அது பேக்கப். டைரக்டர் சார், படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போட்டீங்களா? நான் 3 சாங் பண்ணி தரேங்க, எல்லாம் எழுதுங்க, தூளா இருக்கும், அவார்டு வாங்கலாம். என்ன வேண்டாமா? அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கு. விடிஞ்சிருச்சு. வசந்தி வசந்தி, கும்பகர்ணி எந்திரி. இத பாரு, என்னங்க ஊர்ல இருந்து அவங்க திரும்பி வரதுக்குள்ள நம்ம வீட்டை காலி பண்ணி ஆகணும். வேற வீட்டுக்கு போகணும், கிளம்பு. எந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த வீட்டுல பேய் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பேய் வீடு. சும்மா பொய் சொல்லாதீங்க. என் ஃப்ரெண்டோட மாமியாரும் மாமனாரும் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா? ஐயோ, புரியாம பேசாத. நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் அவங்க சம்பந்தி போயிட்டாரு. அவங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்து இதையே சாக்கா வச்சு உன்னை ராசி இல்லாதவன் சொல்லி வெளியே தள்ளுறதுக்குள்ள நாமளே மரியாதையா வெளியே போயிடணும். கிளம்பு. வசந்தி, யாரோ வந்துட்டாங்க. யாரோ வந்துட்டாங்கல்ல, என் ஃப்ரெண்டோட மாமியாரும் மாமனாரும் தான் வந்திருக்காங்க. நான் போய் கதவை திறந்துட்டு வரேன். மூஞ்சி தொடங்க. வசந்தி, கதவை தர, கதவை தரமா. வசந்தி வசந்தி, கதவை தரமா. வசந்தி வசந்தி வசந்தி, கதவை தரமா. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத எவனோ தந்திய கொடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? நேற்றே வந்துட்டாரே. கல்யாணத்தன்னைக்கு தான் முகமூடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா? வசந்தி, உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வர சொல்லி பாக்கலாம். என்னங்க, எல்லாரும் உங்களை பாக்கணும், வாங்க. வாங்க தம்பி, வாங்க, வெக்கப்படாம வாங்க. வரீங்களா இல்லையா? இப்போ வாங்க. இல்லைன்னா நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். ஏங்க கூப்பிட்டீங்களா? ஐயோ, என்னங்க இது? ஏமா, இவரா உன் புருஷன்? வசந்தி, உன் புருஷன் முகத்தை ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என்ன ஏங்க, மூஞ்சல ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். ஆமா, மாவூர் மாரியாத்தோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது? மாவூர் காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா? ஆமாமா, போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம், வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். அம்மாவாசைக்கா? அம்மாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? ஐயோ, என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா.
யோ கிழவா, நல்லா கழுவி கொண்டா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தான்டா. என்னோட கவலை எல்லாம் இப்போ வீட்டுல இருக்கிற கேரக்டர்ஸ எப்படி சமாளிக்கிறதுங்கிறதான். ராஜி, என்னங்க இத வந்துட்டேன். அதை அப்படியே விட்டு வா. அப்படியே விட்டா பக்கெட் உள்ள போயிடாதா? வள்ளுவர் கூப்பிடும் போது வாசுகி அப்படியே தானே விட்டு வந்தாங்க. பக்கெட் நிக்கல. ஆனா நீ விட்டா பக்கெட் உள்ள போயிடும். ஏன்னா உனக்கு பதிபக்தியே கிடையாது. சரி, பதிபக்தி வானா பாதி பக்தியாவது இருக்கலாம்ல. என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்னோட சீப்பு 1 மணி நேரமா காணும். தேடுறேன், எங்க ஒளிச்சு வச்ச? இதுக்கா இவ்வளவு கூச்சல்? உங்களுக்கு எதுக்குங்க சீப்பு? சும்மா கையில தடவி கூடாதா? என் தலைமுடிய கேலி பண்ற அளவுக்கு ஆயிட்டியா நீ? என்னங்க, உங்க தம்பி எவ்வளவு அழகா முடி வச்சிருக்காரு. அந்த மாதிரி நீங்களும் வச்சு கூடாதா? எனக்காக? ஏண்டி நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் தம்பியை கல்யாணம் பண்ணி? ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு என் தம்பியை சொன்னேன், நாளைக்கு ரோட்ல போறவன பார்த்து அவன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்படிதாண்டி பேசுவேன். இப்போ உன்னை உங்க அப்பா வீட்டுக்கு பேக் பண்றேன். என் தலையில நிறைய முடி முளைச்சதுக்கு அப்புறம் லெட்டர் போடுறேன், வா. ஐயோ, என்னங்க என்னங்க. ராஜி, நான் உன்னை கேக்குறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கும் உன் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருதே, ஏன்? எனக்கே தெரியல. உன் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, இவருக்கு இந்த அழுக்கு சட்டை, மிருதங்க, பாரதியார் பாட்டு இதுலதான் உயிரை. பொண்டாட்டி கூட அப்புறம் தான். அவ்வளவுதானே? ஒரு நல்ல ஐடியா. நடக்குமா? ட்ரை பண்ணி பாரு, நிச்சயமா நீங்க 2 பேரும் ஒண்ணா ஆயிடுவீங்க. சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். ராஜி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்து நீ ஏமாற்றாதே ராஜி. பாடு ராஜி, பாடு. எனக்கு அது வரைக்கும் தாங்க பாட தெரியும். எப்போ எனக்கு பிடிச்ச பாரதியார் பாட்டு நீ பாடினியோ, இனிமே நீ வேற நான் வேற இல்ல. நமக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு போச்சு. இனிமே நீ நானும் ஒண்ணு. நட்ட நடு மத்தியில வச்சிருந்த அமவளை சோறு எனக்கு இப்ப மோகம் வந்தாச்சு. நீ வந்தாச்சு. நட்ட நடு மத்தியில வச்சிருந்த அமவளை சோறு தள்ளி படுத்தது நேற்று, நீயும் நானும் நள்ளிரவில் சண்டைகளை போட்டு பாரடி பைங்கிடி யாரென்னு நானும் காட்டுறேன். பாரடி பைங்கிடி யாரென்னு நானும் காட்டுறேன். மண்ண
அமவளை சொல்லு எனக்கு இப்ப மோகம் வந்தாச்சு நீ வந்தாச்சு ஒட்டி ஒட்டி ஒரு சட்டு மேனி பூவை போல உன்னை சொன்ன நானும் ஒரு தேனி அள்ளத்தான் கிள்ளத்தான் வேலை வந்ததா அள்ளத்தான் கிள்ளத்தான் வேலை வந்ததா நட்டநாடு மத்தியில வச்சிருந்த அமாவாடை சொல்லு எனக்கு இப்ப மோகம் வந்தாச்சு நீ வந்தாச்சு லா, 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 லா. தீவட்டி ஏன்டா இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? அப்ப உனக்கு அறிவு இருக்கா? செக் போஸ்ட்ல லாரியை மடக்கிற மாதிரி மடக்கறிய. நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு அதே மூட்ல பெட்ரூம் போயிட்டு இருக்கேன். என்ன வேணும் உனக்கு? ஏய், நல்லா யோசனை பண்ணி பாரு. முன்னெல்லாம் இதே ஹால்ல படுத்திருப்பேன். 12 மணிக்கு என்னையும் குடியிருந்த கோயிலை எழுப்பி என்ன பேசுவ. இப்ப எல்லாம் ஏன்டா பேச மாட்டேன்ற? உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன்? மாமா இப்பதான் நான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க. பழக்கப்படுத்திட்டானே, தூக்கமே வரலையே. என்னடா பார்த்த அந்த கதையாவது சொல்றான். ஒரு அப்பன் தன் பையனை பயங்கரமா துரத்துறான். பையனுக்கு வெறி வந்து ராத்திரி 1:30 மணிக்கு அப்பனை அறிவாள் எடுத்து வெட்டிடுறான். இப்ப மணி 1:25, வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. பாரு பாரு பாரு, இந்த அநியாயத்தை பாரு, எந்திரிச்சு பாருடே. ஐயோ, என்ன வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறான்.